Hi guys, welcome to the channel. So இந்த SQL tutorial seriesல நம்ம பார்க்க போற function வந்து extract. So இது வந்து mainly date related conceptல நம்ம யூஸ் பண்ணுவோம். First வந்து extractனா என்னன்னு பார்ப்போம். So extract the specific part given date. இப்போ வந்து ஒரு கிவன் டேட்ல ஒரு இயர் மட்டும் வேணும், ஒரு மந்த் டீட்டெயில் மட்டும் வேணும், ஆர் டே மட்டும் வேணும், வீக் மட்டும் வேணும் கிவன் டேட்ல அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் தி ஸ்பெசிஃபிக் பார்ட். இப்போ வந்து நம்ம ஒரு டேட்லையும் ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட் மட்டும் வேணும் அந்த டேட்ல இருந்து அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இயர் மட்டும் வேணும், இப்போ இன்னைக்கு டேட்ல எனக்கு இயர் மட்டும் வேணும் அப்படின்னா இப்போ செலக்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ வந்து என்ன வேணும், இயர் ஃப்ரம் எங்கேருந்து, ஃப்ரம் கரண்ட் டேட், இன்னைக்கு டேட்ல இருந்து எனக்கு இயர் மட்டும் வேணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஓப்பன் ப்ராக்கெட் இயர் ஃப்ரம் கரண்ட் டேட் க்ளோஸ் த ப்ராக்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் டேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட் வந்து 2025 டிசம்பர், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து கரண்ட் டேட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் இயர் மட்டும் கிடச்சிருச்சு. இப்போ இதே மந்த் வேணும் அப்படின்னா MONTH மந்த் எக்ஸ்ட்ராக்ட் ஓப்பன் ப்ராக்கெட் மந்த் ஃப்ரம் கரண்ட் டேட், இப்போ வந்து 12th. ஸோ இதே வந்து டே வேணும், எத்தனாவது டே அப்படின்னு 23 டிசம்பர், ரைட். இப்போ 23 கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து இப்போ வந்து டே ஆஃப் வீக், எத்தனாவது வீக்ல எத்தனாவது டே அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2. இப்போ வந்து 0னா சண்டே, 1னா மண்டே, 2னா டியூஸ்டே, இன்னைக்கு டியூஸ்டே, ஓகேங்களா. அப்போ 2 கிடச்சிருச்சு. 2 0 1 2 2 வந்து டியூஸ்டே, ஓகேங்களா. இப்போ வந்து டே ஆஃப் இயர், இப்போ வந்து எத்தனாவது இயர்ல எத்தனாவது நாள், அப்போ வந்து 357th டே இன்னைக்கு. அப்புறம் இன்னைக்கு என்ன வீக் அப்படின்னு ஃபைன் பண்ணணும்னா எக்ஸ்ட்ராக்ட் வீக் ஃப்ரம் கரண்ட் டேட். இதே வந்து இதுதான் நமக்கு யூசேஜ். இப்போ என்ன இன்னைக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நமக்கு ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கு, எம்ப்ளாயி டேபிள் இருக்கு. ஸோ எம்ப்ளாயி டேபிளில் நமக்கு என்ன டீட்டெயில் இருக்கு, ஹைரிங் டேட் இருக்கு. நம்ம ஹைரிங் டேட்ல இருந்து நமக்கு என்ன இயர் மட்டும், அந்த ஹைரிங் டேட்ல ஒரு இயர் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அதுதான் ரெக்யர்மெண்ட். அப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஓப்பன் ப்ராக்கெட் இயர் ஃப்ரம் ஹைரிங் டேட், ரைட். ஹைரிங் டேட் க்ளோஸ் பண்ணிட்டா ஹேஸ் இயர். இப்போ கொரி ரன் பண்ணோம்னா நம்ம இயர் வந்துருமா, ஒரு இயர் அந்த ஹைரிங் டேட்டில் இப்போ வந்து 2022, அப்போ 23 வந்துருச்சா, அப்போ 23 கிடச்சிருச்சு, இயரிங் டேட் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் பார்ட்டை வந்து கிவன் டேட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு சேலஞ்ச் என்னன்னா, இப்போ ஹைரிங் டேட்லேருந்து மந்த்து மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொரி தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே, பை.